அன்புடன் அப்பத்தா டிவி, கண்ணம்மை அப்பத்தா டிவி. பராப வருஷம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அருமையான ஒரு தினத்தில் பவர்ஃபுல் வாய்ந்த பொன் அழகி அம்மன் 76 ஊரில் ஓனாச்சிறுவயல் ஊரில் இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஊரையே அழைச்சி கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே அன்னதானம். 13 வகை இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு அற்புதமான ஒரு அருமையான ஒரு உணவு. புன்னழகி அம்மனுக்கு குடங்குடமாய் பாலபிஷேகம். அவளுக்கு வைரத்தாலி, கழுத்தீரு அத்துணையும் அனைத்து நகைகளும் செய்து கோயில் 7 தலைமுறை ஐயாக்களே இதுவரை பார்த்து வருவது அற்புதம். இன்றிலிருந்து சாயங்காலத்திலிருந்து 10 நாள் திருவிழாவுக்கு காப்புக்கட்டு. எல்லோர் வீடுகளும் திறந்திருக்குமாம். நாளையிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட, எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சமையல் நடந்து கொண்டே இருக்குமாம். தினமும் சாமி புறப்பாடும் பிரம்மாண்ட திருவிழா என்று அந்த ஊர் தம்பி ஸ்தல வரலாறு கேட்கப்ப அருமையாக சொன்னார்கள். காரைக்குடி மகளிர் சங்கத்தினர் அற்புதமாக சென்று அனைவருக்கும் அன்னமளித்து சர்வீஸ் செய்தது இறையருள். இதை பார்ப்பவர்களுக்கும் சீக்கிரம் வீடுகளில் கல்யாணம் வரும், கிரகப்பிரவேசம் வரும், சீமந்தம் வரும். அத்துணையும் இந்த வருடத்தில் அனைத்தும் எல்லோருக்கும் கிடைத்து அப்பத்தா போல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பத்தா எப்பவும் சொல்ற மாதிரி பார்க்கையிலே வேணுங்கிறத நினைச்சு பாருங்க. அதே சமயம் அப்பத்தாவும் நினைப்பேன், அது அற்புதமாக நடந்து வரும். கிட்டத்தட்ட 250-300 வருஷங்கள் பழமை வாய்ந்த அற்புதமான ஒரு திருக்கோவில். சிறிய அளவில் ஆரம்பித்த அன்னதானம் இப்போ மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது. காவடி எடுப்போருக்கு காவடி எடுக்கும் பொழுதும், காவடி மறுபடியும் வரும் பொழுதும் அப்படி ஒரு அன்னதானம் என்று அருமையாக அந்த ஊரை பற்றி பெருமையாக காவடி எடுப்போர். காவடி எடுத்தாலே முருகனுடைய முகக்கலை வந்து விடும் போல இருக்கு. மகளிர் சங்கத்தினர் சிட்டுக்குருவி போல் அங்கும் இங்கும் பறந்து அவரவர் பரிமாறியது அற்புதமான ஒரு சர்வீஸ். பொன்னழகி அம்மன் கோவிலுக்கு காரைக்குடி பக்கம் வந்தால் அருமையாக சென்று தரிசனம் செய்து வரவும். அருமையான ஒரு அற்புதமான ஒரு அழகான சக்தி வாய்ந்த பொன்னழகி அம்மன். அம்மனே சிறப்பு, அதில் அழகு அதை விட சிறப்பு, அதை விட பொன்